நீ ஒரு பிரச்சனையில, ஒரு குழப்பத்தில, ஒரு 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 ஃபித்னாவில சிக்கிக்கொண்டு, அல்லது நீ ஒரு குழப்பத்தில் இருக்கிறாய், நீ நினைக்கணும் என, நான் மட்டும்தானே இந்த இடத்துல இருக்கிறேன். இல்லை, அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான். இந்த வார்த்தையை யாரு தெரியுமா சொன்னாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கிட்ட சொன்னாங்க? சௌர் குகையில செய்தன அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்றைக்கு சொன்னாங்க இல்லையா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், காவிர்களுடைய கால்கள் விளங்குகிறது, குந்தி பார்த்தாங்கன்னா நாங்க விளங்கிடுவோம், நாங்க 2 பேர் இருக்கிறோமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஹ்சன், கவலைப்படாதீங்க, இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் எங்களுடன் இருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன சய்யிதனா வ மௌலானா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் அப்திக வ நபியிக வ ரசூலிக நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம் தஸ்லீமன் பிகதரி அஸமத்தி ذاتிக ஃபீ குல்லி வக்தின் வ ஹீன். எல்லாம் புகழும் நம்மையெல்லாம் படைத்து பரிபாலிக்கும் இணை துணையற்ற உருவமற்ற, யாரையும் பெற்றெடுத்திராத, யாராலும் பெற்றெடுக்கப்படாத, நம்மையெல்லாம் படைத்து பரிபாலிக்கும் ஏக வல்லவன், வணக்கத்துக்கு தகுதியானவனான அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் உலகில் மனிதர்களை சொர்க்கவாதிகளாக மாற்றி நாளை மறுமை நாளில் மஹ்ஷரிலே நமக்காக வேண்டி மன்றாட காத்திருக்கும் நம் உயிரை விடவும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும், அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள், அன்னவர்களுடைய சஹாபாக்கள், அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்துயர்ந்த அனைத்து நன்மக்கள் பேரிலும் ஸலவாத்தும் சலாமும் சொன்னவனாக, அன்பு நிறைந்த உலஃபாக்களே, ரைசுல் முக்கத்தமீன்களே, உலமாக்களே, இந்த ஜாவியாவுடைய பிரதம இமாம் நஃப்ராஸ் ஷரஃபி முகத்தமு ஷாதுலி அவர்களே, அதே போல் துணை இமாமாக இருக்கக்கூடிய இன்ஃபாஸ் பஹ்ஜி ஹசரத் அவர்களே, மற்றும் இந்த ஜாவியாவுடைய நிர்வாகிகளே, விசேஷமாக இந்த ஷவ்வாலுடைய மாதத்தில் மிக விசேஷமான ஒரு நாளில் சையதுனா அல் குத்துபுல் அக்பர் வல் கௌதுல் அஷ்ஹர் சையதுனா ஷேக் அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மனாகிப் வைபவத்துக்காக கொழும்பிலிருந்தும் வெளியூர்களிலுமிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அன்பார்ந்த இஹ்வான்களே, வழமையாக இந்த ஜாவியாவிலே தொழுகைக்காக வேண்டியும் திக்ருடைய புருதாவுடைய மஜ்லிஸுகளுக்காக வேண்டி வருகை தரக்கூடிய அன்பார்ந்த இஹ்வான்களே, அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் சொர்க்கத்தில் துனியாவில் திக்ருடைய கூட்டத்துடன் வாழ்ந்து நாளை மறுமை நாளில் திக்ருடைய கூட்டம் எந்த சுவனத்தை அடைவார்களோ அந்த சுவனத்தை அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தரட்டுமாக. அன்பு நிறைந்த இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஹ்வான்களே, ஷவ்வாலுடைய மாதம் ரமலானுடைய மாதத்தை தொடர்ந்து ஷவ்வாலுடைய மாதம் தொடங்கிவிட்டது. ஷவ்வாலுடைய மாதத்தை அடுத்து துல்காதா, துல்ஹிஜ்ஜா என்று தொடர்ந்து 3 மாதங்கள் நம்மை வந்து வரிசையாக வர ஆரம்பிக்கிறது. ஷவ்வாலுடைய மாதம் வந்துவிட்டாலே அதனை தொடர்ந்து துல்காதா, துல்ஹிஜ்ஜா வரும்போது ஜாவியாக்கள் அனைத்தும் ஒரு கோலாகாலமாக சந்தோஷமாக எல்லோரும் ஒன்று கூடும் ஒரு நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்று தெமட்டகொட ஜாவியாவில் ஆரம்பித்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இனி தொடர்ந்து நாடலாவியரிலே இருக்கக்கூடிய எல்லா ஜாவியாக்களிலும் ஜாவியா என்ற பெயர் யாரின் மூலமாக வந்ததோ, எந்த தரீகத்தின் மூலமாக வந்ததோ, அத்தகைய அந்த தரீகத்துடைய ஷேகுல் மஷாயிஹ் அல் குத்துபுல் அக்பர் வல் கௌதுல் அஷ்ஹர் சையதுனா ஷேக் அபுல் ஹசன் அலி அஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய மனாகிப் பேசும் நாட்களாக அல்லாஹு தஆலா ஆக்கி தந்திருக்கிறார். எனவே நம்மை திக்ரிலே ஒன்று சேர்த்து நற்குணங்களை நம்மிலே பரப்பி நல்ல ஒரு முஹ்லிஸான இஹ்லாஸ் உள்ள மனிதனாக இருக்க வேண்டும் என்பதற்காக நமக்காக வேண்டி பாடுபட்ட அந்த மகானை நாம் ஞாபகப்படுத்தி இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய துஆ பரக்கத்துகளை அடையும் பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தரலட்டுமா. ஒரு கொஞ்ச நேரம்தான் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த கொஞ்ச நேரத்தில் இனிமேல் தொடர்ந்து நீங்கள் எல்லா ஜாவியாக்களிலும் மனாகிபுகளில் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அபுல் ஹசன் அலி ஷாதுலி
ரலியல்லாஹு அன்ஹுவர்களை குறித்து தான் கேட்க இருக்கிறீர்கள் என்பதனால ஒரு சில செய்திகளை செய்தனா அபுல் ஹசன் அலி அஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் குறித்து சில செய்திகளை உங்களுடன் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். முதலாவதாக செய்தனா அபுல் ஹசன் அலி அஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய தந்தை யார் தாய் யார் என்று நாம் வரலாற்றிலே தேடும்போது அவர்களுடைய தந்தை அலி இப்னு அப்துல்லாஹ் என்ற ஒரு பெரும் அறிஞர், பெரும் ஒரு மனிதர். அவர்களுடைய தாயார் பெயர் ஃபாத்திமா பின்த் அப்துல்லாஹ் என்ற ஒரு தாய்க்கு பிறந்தவர்கள் தான் சையதுனா அல் குத்துபுல் அக்பர் வல் கௌதுல் அஷ்ஹர் சையதுனா ஷேக் அபுல் ஹசன் அலி அஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் ஒமாரா என்ற ஊரிலே இவர்கள் ஹிஜ்ரி 593 ஒரு கருத்தின்படி ஹிஜ்ரி 593 மீலாதி கிடைக்கும்படி 1197 வருடத்திலே சையதுனா அபுல் ஹசன் அலி அஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உலகத்திலே பிறந்திருக்கிறார்கள் என்பதுதான் நாம் வரலாற்றிலே காணக்கூடிய உண்மையாக இருக்கிறது. சிறு பிராயத்திலே இருந்து ஒரு சாலிஹான மனிதர், ஒரு இறைநேசர் அல்லது இறைவனுடைய நெருக்கத்தை பெற்ற ஒரு மகான் சிறு பிராயத்திலிருந்து எப்படி வாழ்வாரோ அதேபோல் ஒரு சிறந்த வாழ்க்கையை செய்தனா அபுல் ஹசன் அலி அஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் பெற்றிருந்தார்கள் என்பதுதான் நாம் வரலாற்றிலே காணக்கூடியதாக இருக்கிறது. மட்டுமல்லாது உலகத்திலே ஒரு மனிதர் தன்னை சிறப்பாக்கிக் கொள்ள அல்லது இறைவனிடத்தில் சிறப்பாக மாற அவர் துனியாவிலே மார்க்கத்துடைய அறிவை படித்திருக்க வேண்டும். மார்க்கத்துடைய அறிவை படித்தால் தான் ஹராம் எது ஹலால் எது என்று விளங்கிக் கொள்ளலாம். அல்லாஹுவை எப்படி வணங்க வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ளலாம். இன்னும் சொல்ல போனால் ஷைத்தானை விட்டும் எவ்வாறு தன்னை காத்து கொள்ளலாம் என்பதையெல்லாம் மார்க்கத்துடைய அறிவு படித்திருந்தால் தான் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதனால் மார்க்கத்துடைய அறிவை மிகச்சிறந்த முறையிலே அவர்கள் படித்திருந்தார்கள். மிகச்சிறந்த ஒரு அறிவாளியாக சையதுனா அல் குத்துபுல் அக்பர் வல் கௌதுல் அஷ்ஹர் சையதுனா ஷேக் அபுல் ஹசன் அலி அஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் காணப்பட்டார்கள். பிறந்ததிலே இருந்து தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் அதிகமாக சொன்ன வார்த்தை அல்லாஹ் என்ற வார்த்தை. அல்லாஹ் என்பதை அதிகமாக உச்சரித்து அல்லாஹ் என்பதை மக்களுக்கு மத்தியிலே அதிகமாக உணர்த்தி, நீ உலகத்தில் யாரையும் நம்பாதே, யாரையும் உலகத்தில் கண்டு ஏமாந்து விடாதே, துனியா நிரந்தரமானதல்ல, ஆகிராதான் நிரந்தரமானது, படைத்த அல்லாஹுவின் பக்கம் நீ ஒதுங்கிக் கொள் என்று மக்களை ஓர்மைப்படுத்தி நல்வழிப்படுத்தியவர்கள் தான் சையதுனா அபுல் ஹசன் அலி அஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் என்று வரலாற்றிலே காணப்படுகிறது. அதனால தான் சொல்லப்படுகிறது, ஒரு தடவை சையதுனா அபுல் ஹசன் அலி அஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் தன்னுடைய முரீதுகளுடன் ஒரு பிரயாணத்தை மேற்கொள்கிறார்கள். பிரயாணத்தை மேற்கொண்ட மகானவர்கள் அவர்கள் சென்றதோ பெரும் பாலைவனம், கடுமையான பாலைவனம். இப்பொழுது கூட அவர்கள் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய ஹுமைசரா என்ற இடம் மக்களை விட்டும் எவ்வளவு தொலைவில் இருக்கிறது. சொல்ல போனால் சில நேரங்களில் சில காலங்களில் அந்த கவர்மெண்ட் கூட அந்த இடத்துக்கு போங்க, ஆனால் உங்களுடைய உயிர்களுக்கு நாங்கள் பொறுப்பல்ல என்று சொல்லும் அளவுக்கு மிக தொலைவிலே சையதுனா அபுல் ஹசன் அலி அஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹுமைசரா காணப்படுகிறது. அப்படியான ஒரு தொலைவில் இருக்கக்கூடிய இடம். பாலைவன பகுதியில் ஒரு தடவை இதுபோன்ற ஒரு பிரயாணத்தை மேற்கொண்டு தன்னுடைய முரீதுகளுடன் சென்று கொண்டிருக்கும் போது தங்கள் கொண்டு வந்த தாங்களிடத்தில் இருந்த தண்ணீர்கள் எல்லாம் முடிந்து தண்ணீரே இல்லாமல் எந்த அளவுக்கு மாறிவிடுகிறது என்றால் உயிர் சென்று விடுமோ என்று தன்னுடைய அசஹாபுகள் பயப்படும் அளவுக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டது. எல்லாரும் மௌனமாக இருக்கிறாங்க. காரணம், முன்னால இருக்கிறது சையதுனா அபுல் ஹசன் அலி அஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹுவர்கள். பொறுமை எல்லை மீறிவிட்டது. இனிமேலும் தண்ணீருக்கு பொறுமை காக்க முடியாது, உயிர் சென்று விடுமோ என்ற ஒரு அச்சத்தில் பக்கத்தில் ஒருவர் வந்து கேட்டார்கள், என்ன செய்தி உங்களுக்கு தெரியாதா? எங்கள் உயிர்களெல்லாம் பறிபோகும் நிலைமையில் தண்ணீர் நம்மை தாகம் கடுமையாக இருக்கிறது, கண்டுகொள்ளாம இருக்கிறீங்க, எங்க இருக்கிறீங்க? நாங்க மட்டும்தான் இருக்கிறோம், எங்களுக்கு தண்ணீர் கிடையாதே என்று தவிக்கும் அந்த நிலையில் அபுல் ஹசன் அலி அஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நாங்க மட்டும்தான் இருக்கிறோம் என்று நினைக்காதீர்கள், அல்லாஹ் எங்களுடன் இருக்கிறான், அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் இருக்கிறான் என்றார்கள். உடனே சையதுனா அபுல் ஹசன் அலி அஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹுவர்கள்
அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் கீழே இறங்கினார்கள். இறங்கி அவர்கள் தொழுதார்கள். தொழுது விட்டு சுஜூது செய்து விட்டு கையை ஏந்தினார்கள். ரொம்ப நேரமாக ஒரு துஆவை கேட்டார்கள். முரீதுகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது மழை பெய்யுமா அல்லது தண்ணீர் எங்கிருந்தாவது வருமா என்றெல்லாம் தடுமாறும் அந்த நிலைமையில பூமியை பல முறைகள் சுத்தி சுத்தி பார்த்தார்கள். பார்த்துவிட்டு சொன்னார்கள், உலகத்தில் பூமியில தண்ணீர் எந்த இடத்தில் இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. இருக்கிற இடத்தை தோண்டினால் தான் தண்ணீர் கிடைக்கும். பாலைவனத்தில் எங்க போய் தோன்றது இல்லையா? கொஞ்ச நேரம் துளாவி விட்டு திரிந்து விட்டு சொன்னார்கள், இந்த இடத்தை தோண்டுங்கள் என்றார்கள். முரீதுகளோ மிக அவசரமாக தன்னுடைய ஷேக் சையதுனா அபுல் ஹசன் அலி அஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதை இட்டு தோண்ட ஆரம்பிக்கிறார்கள். அன்றைய நாள் எல்லோரும் கண்ணால் கண்டார்கள். அந்த பாலைவனத்தில் தண்ணீர்கள் பீரிட்டு வரக்கூடிய ஊற்றுக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கிணறை அவர்கள் அந்த இடத்திலே கண்டுபிடிக்கிறார்கள். மட்டுமல்ல, அதிலிருந்து தண்ணீர்களை எடுத்து குடித்து வுது செய்து கொண்டு தங்களுக்கு தேவையான தண்ணீர்களை எல்லாம் எடுத்துக்கொண்டார்கள். அன்று அவர்கள் மக்களுக்கு ஒரு விடயத்தை உணர்த்தினார்கள். ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார்கள், எப்பொழுதும் அல்லாஹ் உன்னுடன் இருக்கிறான் என்று நீ நம்பு, அல்லாஹ் உன்னை கைவிட மாட்டான். யார் சொன்ன வார்த்தை இது? சையதுனா அபுல் ஹசன் அலி அஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு. நீ ஒரு பிரச்சனையில, ஒரு குழப்பத்தில், ஒரு ஃபித்னாவில் சிக்கிக்கொண்டு அல்லது நீ ஒரு குழப்பத்தில் இருக்கிறாய், நீ நினைக்கணும், நான் மட்டும்தானே இந்த இடத்துல இருக்கிறேன். இல்லை, அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான். இந்த வார்த்தையை யாரு தெரியுமா சொன்னாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யாருக்கிட்ட சொன்னாங்க? சௌரு குகையில சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அன்றைக்கு சொன்னாங்க இல்லையா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், காவிர்களுடைய கால்கள் விளங்குகிறது, குந்தி பார்த்தாங்கன்னா நாங்க விளங்கிடுவோம், நாங்க 2 பேர் இருக்கிறோமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஹ்சன், கவலைப்படாதீங்க, இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் எங்களுடன் இருக்கிறார். அன்று சௌரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை சையதுனா அபுல் ஹசன் அலி அஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அன்றைய நாளில் சொன்னது மாத்திரமல்ல, அன்றைய நாளில ஒரு பெரிய அற்புதத்தை, சாதாரணமான அற்புதம் இல்ல, பூமியில துஆ கேட்டு மழை பெய்ஞ்சிருக்கிறது. அது நிறைய அவுலியாக்களுக்கு நடந்திருக்கிறது. தரை பூமி, பாலைவன பூமி. யாருங்க நினைப்பாங்க இந்த இடத்துல தோன்றதுக்கு என்னங்க எங்களுக்கு பிடிச்சிருக்குது, இந்த இடத்துல கிடைக்குமா தண்ணி என்று யாரும் சிந்திக்காமல் வெறும் பாலைவனத்தில் இந்த இடத்தை தோண்டுங்க தண்ணி வரும் என்று சொல்லும் போது அன்றைய நாளில் அல்லாஹுவுக்கும் அவர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பை வெளிப்படுத்தி காட்டினார்கள். ஒரு நாள் ஒரு மனிதர் அபுல் ஹசன் அலி அஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்க வருகிறார். அவர் மனதில் ஒரு சந்தேகம். என்ன தெரியுமா? நான் இவ்வளவு காலம் படித்திருக்கிறேன், இறைநேசர்கள் எல்லோரும் அவர்களுடைய உள்ளத்தில் உள்ளவைகளை பக்கத்தில் வந்து நின்றால் அவருடைய உள்ளத்தில் உள்ளதை அவர் அறிவார். இவரை பெரிய ஆளுன்னு சொல்றாங்க, என்னுடைய உள்ளத்தில் ஒரு சந்தேகம் இருக்கிறது, இந்த சந்தேகத்துடன் நான் அவருக்கு முன்னால் போய் உட்காருவேன், என் உள்ளத்தில் உள்ளதை அவர் சொல்கிறாரா இல்லையா பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல தருவாய்களில் ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம், பல தருவாய்களில் மனதில் உள்ளவைகளை சொல்லி இருக்கிறார்கள். ஹதீஸில் நிறைய காணப்படுகிறது. இவர் சபையில போய் உட்கார்ந்து கொண்டு மனதில் ஒரு கவலை, இன்னொரு பக்கம் மனதில் ஒரு பாரம். என்ன பாரம்? இவர் என் உள்ளத்தில் உள்ளதை சொல்வாரா? சபை சென்று கொண்டிருக்கிறது. அபுல் ஹசன் அலி அஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சபையில் உள்ளவர்களுக்கு மார்க்கத்தை விளங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், தஸ்கியத்தை போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப நேரம் போய் அவர் சொல்றாரு, நானும் பார்த்துட்டே இருக்கிறேன், ரிசல்ட் வார மாதிரி வரங்கல்ல. கொஞ்ச நேரம் கழித்து என்னை பார்த்து, கவலைப்பட்டு மனதை பாரமாக்கி கொள்ளாதே, உன் உள்ளத்தில் உள்ள சந்தேகம் இதுதான், அதற்குரிய பதிலும் இதுதான் என்று உடனே பதில் சொன்னார்கள். ஒரு தடவைகள் அல்ல, இது பல தடவைகளில் நடந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சாதாரண நிலையில் உள்ளவர்கள் அல்ல, ஒரு மிகச்சிறந்த உயர்வான நிலையில் உள்ளவர்கள். அதனாலதான் ஒமாராவிலே பிறந்து இலங்கை வரை உலகத்தில் பல நாடுகளில் ஷாதுலியா என்ற தரீகாவை பரப்பி இன்று உலகத்தில் ஷாதுலியா என்பதை தெரியாத எந்த முஸ்லிமும் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு
இன்னைக்கு உலகமெல்லாம் ஷாதுலியா காணப்படுகிறது. 2 வருடங்களுக்கு முன்னால் பலஸ்தீனிலே இருக்கக்கூடிய ஒரு நாம் படித்தோம், நாம் எல்லோரும் பார்த்தோம் அதை. ஹமாஸுடைய ஒரு தலைவர் வஃபாத்தாகி சென்றார். அவர் நேரடியாக ஒரு டிவியில பேட்டி கொடுக்கிறார். அவர் சொல்லுகிறார், என்னுடைய தந்தை ஒரு தரீகத்துடைய ஷேக், நான் என்னுடைய தந்தையுடன் ஜாவியாக்களில் போய் அமர்ந்திருக்கிறேன், ஹலராக்களில் உட்கார்ந்திருக்கிறேன், திக்ர் மஜ்லிஸில் கலந்து கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். நான் அறிவை கற்ற இடங்கள் ஜாவியாக்கள். இன்னைக்கு உலகத்தில் நீங்க தேடி பார்த்தால் இப்படி பல இடங்களிலே இன்னைக்கு ஷாதுலியா என்ற ஒரு தரீகத்து காணப்படுகிறது, தஸ்கியத்துடைய வழி காணப்படுகிறது என்றால் இதனுடைய அடிப்படை சையதுனா அபுல் ஹசன் அலி அஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உலகத்தில் மக்களுக்கு சொன்னது இதைத்தான், நீ அல்லாஹ்வுடன் இருந்து கொள், அல்லாஹ் உன்னுடன் இருப்பான். அதனாலதான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். சையதுனா அபுல் ஹசன் அலி அஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் கடைசியாக ஹஜ்ஜுடைய பிரயாணத்தை மேற்கொள்கிறார்கள். ஹஜ்ஜுடைய பிரயாணத்தை மேற்கொள்ளும் போது கூடவே சில பேர்களை அழைத்து செல்கிறார்கள். அழைத்து செல்லக்கூடிய நேரத்தில் சையதுனா அபுல் ஹசன் அலி அஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் இரவு எல்லோருடனும் ஒரு இடத்தில் தங்கியிருந்தார்கள். அந்த இடத்துடைய பேரு தான் ஹுமைசரா. அந்த இடத்திலே உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய அஸ்ஹாபுகளுக்கு சில உபதேசங்களை செய்தார்கள். பேசிக்கொண்டிருக்கும் போது அவருடைய பேச்சில் சில மாற்றங்கள் ஏற்பட்டது. எல்லோரும் அழ ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அபுல் ஹசன் அலி அஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஏன் எதற்காக வேண்டி நீங்கள் அழுகிறீர்கள் என்று, இதுக்கெல்லாம் அழணுமா என்ற முறையில் எல்லோருடைய அழுகையையும் கண்ட்ரோல் பண்ணினாங்க, கட்டுப்படுத்தினார்கள். அவர்களுடைய உடம்பிலே கொஞ்சம் ஒரு விதமான வருத்தம் ஏற்படுகிறது. வருத்தம் ஏற்படும் போது எல்லோரிடத்திலும் சொன்னார்கள் அபுல் ஹசன் அலி அஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை போதிக்கிறேன், எப்பொழுதும் நீங்கள் தக்வாவுடன் இருந்து கொள்ளுங்கள், இறையச்சத்துடன் இருந்து கொள்ளுங்கள், இறையச்சத்துடன் நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்று பல தடவைகள் உபதேசம் செய்தார்கள். அன்று இரவு அவர்கள் அந்த இடத்திலே ஒரு கூடாரத்துக்குள் அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். இரவெல்லாம் ஒரே ஒரு சத்தம் தான் கேட்கப்பட்டது. என்ன சத்தம் தெரியுமா? அல்லாஹ் 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 என்ற சத்தம் தான் கேட்கப்பட்டது. அந்த சத்தம் ஒரு கட்டமாகும் போது அமைதியானது. அப்பொழுது பார்த்தால் திக்ருடன் வாழ்ந்து திக்ருக்காக வேண்டி கஷ்டப்பட்டு திக்ரை உலகத்தில் பரப்பிய அபுல் ஹசன் அலி அஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திக்ருடைய சத்தம் அடங்கியது. அப்பொழுது அவர்களும் உலகத்தை விட்டு அடங்கிவிட்டார்கள். திக்ருடைய சத்தம் தான் அவர்களுடைய வார்த்தையிலிருந்து வாயிலிருந்து வந்த கடைசி சத்தம். எல்லோரும் பார்த்தாங்க, சத்தத்தை காணல. உள்ள போய் பார்த்தால் அபுல் ஹசன் அலி அஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தானார்கள். இன்றைய மனாகிப் ஆரம்ப நாள் நான் உங்களுக்கு தரக்கூடிய தகவல் அதுதான். அபுல் ஹசன் அலி அஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு செய்த உபதேசம் அதுதான். அல்லாஹ்வுடன் நீ இருந்து கொள், அல்லாஹ் உன்னை காப்பான். அல்லாஹ்வை நீ நம்பு. வமன் யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்பு. அல்லாஹ்வின் மீது யார் தவக்குல் வைக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் போதுமானவன் என்பதற்கு எங்கள் தரீகாவுடைய ஷேக் நாயகம் அவர்கள் காட்டி தந்ததுதான். அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் அல்லாஹ் என்ற வார்த்தையுடனே அவர்கள் வஃபாத்தானார்கள். எனவே நாமும் இந்த தரீகத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த தரீகத்திலே நாம் இருந்து இறைவனை அஞ்சி தக்வாவுடன் நாம் உலகத்தில் நடந்து நம் மஷாயிகுமார்கள் எந்த வழியை நமக்கு காட்டி தந்தார்களோ அந்த வழியில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய தௌஃபீகை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தரலட்டுமாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, பிழைகளை பொறுத்தருள்வாயா ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த நாளில் இந்த இரவில் ரஹ்மானே யா அல்லாஹ் நம் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயா. நம்முடைய உடம்புகளிலே இருக்கக்கூடிய நோய்களை லேசாக்கி வைப்பாயா, உள்ளங்களில் இருக்கும் கவலைகளை நீக்கி வைப்பாயா ரஹ்மானே யா அல்லாஹ். எப்பொழுதும் எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நீயே நிறைவேற்றி தந்தருள்வாயா. துனியாவில் யாரிடமும் எங்களுடைய தேவைகளை அடுத்த மனிதர்களிடத்தில் சொல்லி அவர்கள் எங்களை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி விடாமல் எங்கள் தேவை அறிந்த நாயன் நீ யா அல்லாஹ்.
எங்கள் எல்லோருடைய தேவைகளையும் நிறைவேற்றி தந்தருள்வாயா. எங்களுடைய கவலைகளை போக்கி வைப்பாயா. இந்த ஜாவியாவை யாரெல்லாம் அந்த காலத்தில் கட்டி தற்பொழுது அவர்கள் கபர்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ ரஹ்மானே, அத்தகைய கபராளிகளுடைய கபர்களை சொர்க்கத்தின் பூஞ்சோலைகளாக ஆக்கி தந்தருள்வாயா. நரகப் படுகொலிகளை விட்டும் அவர்களுடைய கபர்களை பாதுகாத்தருள்வாய். இந்த காலத்தில் இந்த ஜாவியாவில் யாரெல்லாம் ஹலீஃபாக்கள், ஹலீஃபத்துல் குலஃபாக்களாக, ரைசுல் முகத்தமீன்களாக, முகத்திமீன்களாக இந்த இடத்தில் வந்து ஹிதுமத்து செய்தார்களோ அவர்களையும் நீ பொருந்திக் கொள்வாய். தற்பொழுது இந்த ஜாவியாவை பரிபாலனம் செய்யக்கூடிய நிர்வாகிகளையும் பொருந்திக் கொள்வாய். இந்த ஜாவியாவில் ஹிதுமத்து செய்யக்கூடிய முகத்தமீன்கள், உலமாக்கள், ஹுலஃபாக்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாய். இந்த மனாக்கிபுடைய வைபவத்துக்காக யாரெல்லாம் தொலைவுகளில் இருந்து வந்தார்களோ ரஹ்மானே, அவர்களுடைய மிக நிறைவேறாத ஏதாவது கவலைகள் இருந்தால் ரஹ்மானே அந்த கவலைகளை நீக்கி வைப்பாயா. ஹாஜத்துகள் ஏதாவது இருந்தால் அவைகளை பரிபூரணமான முறையில் நிறைவேற்றி கொடுத்தருள்வாயா. ரஹ்மானே உலக முஸ்லீம்களை பாதுகாத்தருள்வாயா. நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தந்தருள்வாயா. ரஹ்மானே யா அல்லாஹ், துனியாவிலும் ஆஹிராவிலும் எங்களை கண்ணியமானவர்களாக வாழ வைப்பாயா. கண்ணியமானவர்களுடனே சேர்த்தருள்வாயா. வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.